நம்ம கடைக்கு போய் சில பொருள்லாம் வாங்குகிறோம். எடுத்த பொருள் எல்லாத்தையும் கேஷியர் கிட்ட கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸையும் பார்த்து அதை டோட்டல் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு பே பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அரேயில் இருக்கிற ரெடியூஸ் மெத்தடும் வேலை பார்க்கும். ஸோ ரெடியூஸ் மெத்தட்னா அரேயில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஒன் பை ஒன் எடுத்து அதில் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஆர் எனி அதர் ஆப்ரேஷன் பண்ணி ஃபைனலாக நமக்கு ஒரு சிங்கிள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ரெடியூஸ் மெத்தடில் நம்ம 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். ஒன்று அக்குமுலேட்டர், இன்னொன்று கரண்ட் வேல்யூ. அக்குமுலேட்டர்னால் நம்மளுக்கு கடைசியாக கிடைக்க போகிற டோட்டல். கரண்ட் வேல்யூங்கிறது இப்போ ப்ராசஸ் பண்ண போகிற நம்பர். இதில் நம்ம இனிஷியல் வேல்யூவும் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இனிஷியல் வேல்யூ தான் அது ஃபஸ்ட் வேல்யூவாக எடுத்து வச்சுக்கும். நான் ப்ரைஸஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற ஒரு ஒரு டேட்டாவையும் நான் வந்துட்டு ஆட் பண்ணி அதை டோட்டல் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ப்ரைஸஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு உள்ள ரெடியூஸ் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று அக்குமுலேட்டர், இன்னொன்று ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸுங்கிறது அந்த ப்ரைஸஸ் வேரியபிளுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஒரு டேட்டாவையும் தான் மென்ஷன் பண்ணும். இனிஷியல் வேல்யூவாக நான் இங்கே 0 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 0 தான் ஃபஸ்ட்டு அக்குமுலேட்டரில் போய் இருக்கும். ஸோ அந்த 0 கூட தான் இந்த ப்ரைஸ் ஒன்றும் வந்து ஆட் ஆகி நம்மளுக்கு மொத்தமாக அந்த டோட்டல் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை தான் நான் இங்கே கன்சோலில் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு அவுட்புட் 190ன்னு வரும்.